ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இலங்கையினுடைய கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. முன்னாள் பிரதியமைச்சராக இருந்த சரண குணவர்த்தன அவர்களுக்கு 16 வருட கடூழிய தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு அவர் இலங்கை அபிவிருத்தி லொத்தர் சபையினுடைய தலைவராக பணியாற்றியிருந்தார். இந்த காலப்பகுதியில் நிறுவனத்துக்கு வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக்கொள்வதில் இவர் முறைகேடாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டியே இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. நிறுவனத்துக்கு தேவையான வாகனத்தினை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட நடவடிக்கையில் முறைகேடுகளில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு தனது மனைவியினுடைய பெயரில் இருந்த வாகனங்களை அதிகமான விலை கொடுத்து அந்த வாகனங்களை வாடகைக்கு பெற்று இலங்கையினுடைய லொத்தர் சபைக்கு இவர் வழங்கியிருந்தார். அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் சந்தை விலை மிகவும் குறைவாக இருந்த காலப்பகுதியில் மிகவும் அதிகளவான பணத்தினை பெற்றுக்கொண்டு இந்த வாகனங்களை அவர் இலங்கையினுடைய லொத்தர் சபைக்கு வாடகை அடிப்படையில் விட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் சந்தை விலை 6,30,000 அப்படியாக இருக்கின்ற பொழுது இவர் 9,60,000க்கு இந்த வாகனங்களுக்கு அதிகளவு வாடகை கொடுத்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்றது. இந்த குற்றச்சம்பவம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொழுதும் 2022ஆம் ஆண்டுதான் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொழுதும் 2022ஆம் ஆண்டுதான் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, அதாவது கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கழித்துத்தான் நீதிமன்றத்தில் வழக்கினை தாக்கல் செய்தது. இதற்கு அந்த காலத்தில் இருந்த அரசியல் அழுத்தங்கள், அரசியல் செல்வாக்குகள் காரணமாக இருக்கலாம் அப்படி என்று நம்பப்படுகின்றது. 2022ஆம் ஆண்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருந்தது. இறுதியாக அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் சந்தேகத்துக்கு இடமற்ற வகையில் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. குணவர்த்தனவுக்கு எதிராக 4 வழக்குகள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த 4 குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கு இடமற்ற வகையில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு குற்றத்திற்கும் தலா 4 வருட வீதம் அவர் மீது சுமத்தப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் 16 வருடங்கள் கடூழிய தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கின்றது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 1.8 மில்லியன் ரூபாவினை அவர் தண்டப்பணமாக செலுத்த வேண்டும் என்றும் அவருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. குணவர்த்தன சார்பாக மன்றில் வாதிட்ட சட்டத்தரணிகள் குணவர்த்தனவினுடைய வயதினை கருத்தில் கொண்டு அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையினை குறைக்குமாறு கௌரவ நீதிவான் அவர்களை கேட்டிருந்தனர். ஆனாலும் நீதிவான் அவர்கள் இந்த கருத்து எதனையும் செவிமடுக்கவில்லை. இந்த தீர்ப்பின் பொழுது அவர் சில முக்கியமான விடயங்களை அப்பொழுது கூறியிருந்தார். அதாவது அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய பணத்தினை கையாளுகின்ற பொழுது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இலங்கை வங்குரோத்து அடைந்ததற்கு இவ்வாறான அரச அதிகாரிகளுடைய அசமந்த போக்கும் அவர்களுடைய சுயநலமான செயற்பாடுகள்தான் இதற்கு பின்னணியாக இருந்தது என்றும் நீதிவான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இன்று மக்கள் பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிப்பதற்கு இவ்வாறான ஊழல் நடவடிக்கைகள்தான் அடிப்படையாக அமைந்தது என்பதையும் தன்னுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பில் நீதிவான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஊழல் மற்றும் முறைகேடுகள் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினை எப்படி சீரழிக்கும் என்பதற்கு குணவர்த்தனவுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு முக்கியமான ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. காலங்கள் கடந்தாலும் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமன் என்பதை இந்த தீர்ப்பு கோடிட்டு காட்டியிருக்கின்றது. அதிகாரத்தை பயன்படுத்தி பொது பணத்தினை சூறையாடுகின்ற எல்லோருக்கும் இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நீதிமன்றம் எடுத்த இந்த கடுமையான முடிவு தற்பொழுது இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் அரச பணத்தினை அல்லது பொது பணத்தினை நிர்வகிக்கின்ற அரச அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கின்றது.
கொழும்பு மேல் நீதிமன்றம் குணவர்த்தன அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் இதுபோன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.